Hello viewers, welcome to our channel kalviaruvi. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா that is 9th standardல first supplementary samacheerkalviல the Envious Neighbour. Actually it was a Japanese folk tale. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. And we can see that, okay, and before we enter into the story, please subscribe the channel kalviaruvi and press the bell icon to get the continuous notification of the videos, okay. இப்போ enviousனா என்ன actually, which means jealous, பொறாமை குணத்தோட இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது envious அப்படின்றது. நெய்பர்னா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்கள தான் என்ன சொல்லுவோம் நெய்பர். இதில் ஒரு சில பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க, மற்றவங்கள பார்த்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜெலஸாக பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஃபேமிலியை வந்து காட்டுறாங்க. அதில் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் டைப்பு, ஆனால் அதனுடைய தட் பக்கத்தில் இருக்க நெய்பர் வந்து பார்த்தா தட் இஸ் இவங்கள பார்த்து இவங்க எதனா பண்ணாங்கன்னா உடனே அவங்கள பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, பொறாமப்படுவாங்க. ஸோ அந்த ஜெல்லஸ் மைண்ட், அந்த பொறாமைப்படக்கூடிய அந்த தன்மை அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது, அவங்க லைஃப்பில் வந்து என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்க, கடைசியில் அதை எப்படி அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதான் நமக்கு இங்கே இந்த சப்ளிமெண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, let's see the story now. See here. Now read the Japanese folk tale about two neighbors and how their character changed their lives. Okay, அதாவது ரெண்டு ஃபேமிலி நமக்கு வந்து காட்டுறாங்க. ஓகே, அந்த டூ நெய்பர்ஸ் ரெண்டு பேருடைய கேரக்டர் எப்படி இருக்குது, கேரக்டர்னா அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. And see the first passage. See here. In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் அந்த ஓல்டன் டேஸில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒரு ஹானஸ்ட் மேன், அவருடைய ஒய்ஃபோடு அவர் அங்கே வாழ்ந்துட்டு வராரு. அவங்களோட என்னென்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு பெட் டாக் இருக்குது. ஓகே, அந்த டாகுக்கு வந்து என்னென்னா தட் இஸ் ஏதாவது வந்து சாப்பிட்றதுக்கு ஃபிஷ்ஷு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் அவங்களுடைய டிட்பீட்னா சின்ன சின்ன பீஸ் அவங்களுடைய கிச்சனில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வாட் எவர் தே ஹேட் இட், அதை வந்து தே வில் பி கிவிங் ஃபார் த டாக் ஆல்சோ அப்படின்றதான். அவங்க எடுத்துக்கிறத அந்த டாகுக்கு என்ன பண்ணுவாங்க, தே யூஸ்டு டு கிவ் இட், அதுக்கும் கொடுப்பாங்க. ஒன் டே as the old folk went out to work in their garden, the dog went with them and began playing about. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தட் இஸ் அவங்களுடைய கார்டனில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ இந்த டாக் என்ன பண்ணுது, அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகுது. போயிட்டு அவங்க என்ன பண்ணுதுன்னா அவங்களோட சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கு. All of a sudden the dog stopped short and began to bark. சடனாக திடீர்னு என்ன ஆகுது, ஒரு இடத்துல நிற்குது, நின்று வந்து அது குறைக்க ஆரம்பிக்குது. பவ் வவ் வவ் wagging its tail violently. அது வால் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமாக வேகமாக ஆட்டிக்கிட்டு அது குலைக்க ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களாம் யோசிக்கிறாங்க ஏன் திடீர்னு அந்த டாக் அப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறாங்க. See here and we are moving to the next passage. The old people thought that there must be something nice to eat under the ground. அப்போ அந்த பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மேபி அந்த இடத்துல என்ன இருக்கலாம், ஒரு வேலை ஏதாவது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல இருக்குமோ, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் கொடுக்குதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஸோ தி brought a spade and began digging. மண்வெட்டி இருக்கு இல்லையா, ஸ்பேடுன்னா மண்வெட்டி, அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, தோன்றாங்க அந்த இடத்த. when lo and behold the place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. ஓகே, கடைசியில் அதை தோண்டி பார்த்தா அங்கே என்ன இருக்குது, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யாரோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூபிள் ப்ரெஷியஸ், அதாவது லைக் தட் நிறைய சில்வரு கோல்ட் பீசஸ் எல்லாம் அந்த இடத்துல யாரோ புதைச்சி வச்சுருக்காங்க, தங்கமும் வெள்ளியுமா வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது அந்த நாய்க்கு தெரிஞ்சதுனால தான் அது என்ன பண்ணியிருக்கு, அந்த இடத்துல அது குறைச்சிருக்கு அப்படின்றதான். ஸோ தே கேதர் த ட்ரெஷர் அண்ட் ஆஃப்டர் கிவிங் ஆர்ம்ஸ் டு த பூவர் bought themselves rice field and corn fields and became wealthy people. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ட்ரெஷர்னா லைக் தட் அங்கே கிடச்சது இல்லையா அந்த புதையல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. தென் மோர் ஓவர் ஆஃப்டர் கிவிங் ஆர்ம் ஸ்டைல் ரொம்ப இல்லாதவங்க இருக்காங்களே அவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதில் ரிமைனிங் உள்ளதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ரைஸ் ஃபீல்டு வந்து வாங்குறாங்க. அதாவது ரைஸ் ஃபீல்டுனா இந்த அரிசி வந்து விளைவிக்கிற நிலம் இருக்கு இல்லையா அந்த பகுதி, ப்ளஸ் வந்து கார்னா சோளம். ஓகே, சோளம்லாம் விளைவிக்கிறது இருக்கு அந்த நில ஏரியா வாங்கி அதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விதைச்சி வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா வெல்த்தி பீப்புள் ரொம்ப பணக்காரங்களும் அந்த இடத்துல வந்து மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் நவ் see here.
Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog, and having taken him, see here, அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப கவர்டஸ் அப்படின்னா என்னென்னா பயங்கர பேராசத்தன்மை உடையவங்க பக்கத்தில் இருக்க நெய்பர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்டிஞ்சினா ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய கப்பல் அவங்க. ஓகே, இங்கே நடந்ததெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கேள்விப்பட்டுட்டு இவங்க வீட்டில் வந்து என்ன கேட்குறாங்க, கொஞ்சம் நேரம் எங்களுக்கு அந்த டாகை வந்து கடனாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, கேட்டு அதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. See here, and prepared a great feast for him and said, if you please Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it. அதை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய விருந்து தடபுடலாம் அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த டாகை கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து எங்களோட இந்த இடத்துல வந்து எங்கே வந்து plenty of money இருக்குது, எங்களுக்கும் காட்டி கொடுன்ற மாதிரி அந்த டாகை கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுவாக வந்து காட்டி கொடுத்தது இல்லையா, அது வந்து அவங்க மேலே இருக்க அஃபெக்ஷனில் அது பண்ணுச்சு. அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி கேட்குறாங்க. அண்ட் தென் the dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks, see here, from his host would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross and putting a rope around the dog's neck led him out into the garden. அப்போ ஆனால் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஸ்ட் அவங்க என்னென்னமோ வச்சுருக்காங்க, பட் எதையுமே அந்த டாக் வந்து சாப்பிடவே இல்லை. அது பார்த்தா இவங்களுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ரோப் எடுத்து அதோடைய கழுத்தில் கட்டி வேகனா என்ன பண்ணுறாங்க, தரன்னு அதை அந்த கார்டனுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா காட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அது எதுவும் சாப்பிடலை, ஆனால் ஏதாவது காட்டும் அப்படின்ற மாதிரி, that is they brought it here. And moreover, but it was all in vain. He let them lead him where they might not a sound would the dog utter. ஆனால் என்ன பண்ணல, எந்த இடத்துலையும் அது என்ன பண்ணல, குலைக்கல, ஒரு சத்தமும் போடலை, சைலண்ட்டாக இருக்குது. இவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, கார்டனில் ஃபுல்லாக போகுது, ஆனால் அது எதுவுமே சவுண்ட் அங்கே கொடுக்கல. He had no bow for them, குறைக்கவே இல்லை அந்த இடத்துல. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. ஓகே, கடைசியாக ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is stop ஆயிடுது அந்த இடத்துல, ஒரு மாதிரி know that it began to sniff there. So thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal over which they had to hold their noses. Okay, அப்போ இங்கே தான் இருக்குமோ, ஒருவேளை இங்கே வந்து நிற்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த அவங்க தோண்டி பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா பேட் ஸ்மெல் மட்டும்தான் அந்த இடத்துல வருது, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அந்த இடத்துல, எதுவுமே அங்கே கிடைக்கல அப்படின்றதான். அண்ட் furious at being disappointed, the wet old couple seized the dog and killed him. அங்கே எதுவும் அவங்களுக்கு காட்டி கொடுக்கலன்ற கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த நாயை வந்து இவங்க கொன்னுடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு மனுஷனுடைய மனசு அந்த இடத்துல வந்து இரிட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது ஒரு அனிமல் வந்து தட் இஸ் நடக்கலன்னு உடனே அந்த அனிமலை கொண்டுட்டாங்க, அது வந்து ஏற்றுக்க முடியல இல்லையா. ஸோ இப்போ இவங்க என்ன நினச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, திரும்ப கொண்டு வந்து டாகை கொடுத்துருன்னு நான் பக்கத்தில் இருக்க நெய்பர் நினச்சிட்டு இருக்காங்க. See here, when the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy heart went to the spot, and having set out a tray with a delicate food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. Okay, அப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் நாய் வரவே இல்லையேன்னு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க கேட்குறாங்க, எங்கங்க என்னுடைய டாகை கூட்டிகிட்டு வந்தீங்களா எங்கன்னு கேட்டால், அந்த டாகை நாங்கள் வந்து அடித்து கொண்டுட்டோம், அந்த பைன் ட்ரீ இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலி புதைச்சிருக்கோம், நீங்கள் போய் அங்கே வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே போய் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தாலும் அதனுடைய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் லைக் அந்த டாகு வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு வைக்கிற மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து அதுக்கு பிடிச்ச டெலிகேட்டான ஃபுட்டு அண்ட் மோரோவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹி பர்ன் சம் இன்சஸ் அண்ட் அடோன்ட் லைக் எ கிரேவ் வித் ஃப்ளார்ஸ். ஓகே, அந்த இடத்தினுடைய சமாதியை வந்து பூக்கள்லாம் வச்சு நல்லா வந்து லைக் ஏதோ ஒரு வர்ஷிப் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நின்று அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவர் கண்ணீர் வடிக்கிறார். ஓகே, ஏன்னா தன்னுடைய பெட் டாக் இறந்துருச்சுன்னும் போது அவரால் வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ அழுதுட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. அண்ட் அகெயின் see here, that night when the good old man was fast asleep in bed, the dog appeared to him and after thanking him for all his kindness said, cause a pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it thinking of it as if it were myself. Okay, அப்போ என்னன்னா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார். அந்த ஓல்ட் மேன் தூங்கும்போது கனவுல என்ன பண்ணுது, அந்த டாக் வருது, வந்துட்டு அவர்கிட்ட தேங்க் பண்ணுது, நல்ல வேலை நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு வந்து எவ்வளோ என் மேலே நீங்கள் அன்பாக இருந்திருக்க
கொடுக்குறீங்க, அந்த அன்புனால தான் வந்து என்னை பார்த்துட்டு எனக்காக இவ்வளோ செஞ்சீங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் தேங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அந்த பைன் ட்ரீ இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே தானே புதைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த இதை வந்து அந்த தட் அதுலேருந்து கட் பண்ணி சுற்றி இங்கே நமக்கு பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இதை மாதிரி வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக் என்ன பண்ணுது சொல்லுது அந்த இடத்துல. ஓகே, அது மேலே வந்து லைக் மோட்டர்னா லைக் அந்த சிமெண்டட் தர மாதிரி போடுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து அதுக்கு ஒரு கிரேவார்ட் மாதிரி அந்த இடத்துல பண்ண சொல்ல ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ சுற்றி என்ன பண்ணுறாங்க அந்த பைன் ட்ரீனுடைய மரத்தை எடுத்து கட் பண்ணி ஃபுல்லாக நெட்டுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது சொன்னதை கேட்டுட்டு அந்த ஓல்மன் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் டே அதே மாதிரி பண்ணுறாரு. த ஓல்மன் did as the dog had told him to do and made a mortar out of the wood of the pine tree, but when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. Okay, ஏன்னா அது அங்கே நமக்கு சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, நீ வந்து சம்திங் யூ டூ இட் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு அதே மாதிரி போயிட்டு அந்த பைன் ட்ரீயில் வந்து அதனுடைய அந்த இதை வந்து கட் பண்ணி சுற்றி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு வைக்கிறார். ஓகே, வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அந்த இடத்துல வந்து ஹி கிரவுண்ட் இஸ் ரைஸ் இன் இட். ஓகே, அவர் வைக்கிற அந்த கிரைண்ட் எல்லாம் என்னவா மாறுது அப்படின்னு பார்க்கும்போது தட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரிச்சா ட்ரெஷராக அவருக்கு வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஓகே, அதாவது எல்லாமே எப்படி வந்து தட் பொக்கிஷன் மாதிரி அவருக்கு கிடைச்சிது, அதே மாதிரி புதையல் மாதிரி அந்த இடத்துல அவருடைய கிரைன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. when the wicked old couple saw this, they came to borrow the mortar, but no sooner did they try to use it, all their rice turned into filth. So in a fit of rage they broke the mortar and burnt it. ஓகே, இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து அந்த தட் இப்போ என்ன பாரோ கேட்குறான், எனக்கு அந்த மோட்டரை வந்து பாரோ பண்ண எனக்கு கடனாக கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டுட்டு அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல ரைஸ் வைக்கிறாங்க. அவங்க வச்சு அந்த ரைஸ் எல்லாம் என்னவா மாறிச்சு, பொக்கிஷம் மாதிரி அவங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு, புதையல் மாதிரி மாறிச்சு எல்லாமே இல்லையா. ஆனால் இவங்க வைக்கிற கிரைன்ஸ் எல்லாம் என்னவா மாறுதுன்னா ஃபில்த்னா தட் அந்த அசுத்தம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, தட் இஸ் தே ப்ரோக் த மார்ட்டர். அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இருக்கு இல்லையா மார்ட்டர், அந்த தரெல்லாம் போட்டிருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதை சுற்றி அந்த பாயிண்டினுடைய இது அந்த நம்ம பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த கட்டையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக எரிச்சிடுறாங்க. அண்ட் தென் see here, but the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. இப்போ என்னன்னா அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது, ஏன் வந்து இவங்க தட் இஸ் இந்த ப்ரெஷியஸ் மார்ட்டர் வந்து உடஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும், அவங்களாதான் காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவங்க சொல்லிட்டு போனவங்க திரும்ப அவங்ககிட்ட திரும்பி வரவே இல்லை, இதெல்லாம் உடஞ்சிருக்கு, அப்போ சம்திங் would have happened அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் see here, one night the dog appeared to him again in a dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on withered trees, the trees would revive and suddenly put out flowers. அப்போ திரும்ப அவருடைய கனவுல அந்த டாக் வருது, வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதாவது தனக்கு நடந்ததெல்லாம் அந்த இடத்துல அது சொல்லுது, அவர்கிட்ட சொல்லிட்டு என்னை வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையெல்லாம் எரிச்சிருக்காங்க இல்லையா, அங்கே ஆஷஸ் அதோட சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பலை நீங்கள் கொண்டு வந்து எந்த ஒரு விதர்ட்னா அந்த தட் அந்த இலையெல்லாம் உதிரி போய் மொட்டையாக இருக்கும் இல்லையா மரம், அந்த மாதிரி பிளேஸு. ஸோ அந்த ட்ரீஸில் வந்து இந்த சாம்பலை நீங்கள் தூவுனீங்கன்னா அது கண்டிப்பாக இமீடியட்டாக அந்த மரம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா திரும்ப அதனுடைய பழைய நிலைமைக்கு வந்து பூக்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி கனவுல சொல்லுது. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு செய்கிறார். ஆஃப்டர் சேயிங் திஸ் த ட்ரீம் vanished. The old man who heard for the first time of the loss of his mortar ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. இதை கேட்ட உடனே அந்த சொல்லிட்டு அதனுடைய கனவுல இருந்து என்ன பண்ணிடுது, அந்த டாக் வந்து மறைஞ்சு போயிடுது. இவர் என்ன பண்றாரு, அப்ப தன்னுடைய அந்த மார்ட்டர் வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமும் அந்த நெய்பர்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் போய் அந்த நெய்பர்ஸ் கிட்ட கேட்கிறாரு, அட்லீஸ்ட் வந்து அதோட ஆஷஸ் ஆகுது எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இல்லைன்னா இதை பத்தி தெரியல. ஸோ இவர் கேட்ட உடனே என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. Having obtained it, he returned home and made a trail of their virtues upon a withered cherry tree which
upon being touched by the ashes immediately began to sprout and blossom. ஓகே, அவங்க வந்து ஓகேன்ற மாதிரி அந்த ஆஷஸ் சாம்பார்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போ இவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல போய் சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவரை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்து வீட்டுக்கு வந்த உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செரி ட்ரீ இருக்குது. அது மேலே என்ன பண்ணுறாரு, இந்த சாம்பலை வந்து தூவுறாரு. தூவுனா அது உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சது, அது ஃபுல்லாக விதர்டு. ஓகே, மரம் எதுவுமே இல்லாமல் மொட்டை மரமாக இருக்குது. கடைசியில் பார்த்தா திடீர்னு ஃபுல்லாக துளுத்து அது பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்குது அந்த இடத்துல. When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. அப்போ இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, ஒரு பேஸ்கெட்டில் அந்த ஆஷஸை போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரீட்டாக எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறாரு, என்கிட்ட வந்து ஐ ஹாவ் த பவர். அந்த பவர் என்னன்னா, அது யூ நோ தட், அதாவது இறந்து போன ஒரு மரத்துக்கு என்னால் திரும்ப உயிர் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. And then here a certain prince, hearing of this and thinking it a mighty strange thing, sent for the old fellow who show his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. அப்போ இதை கேள்விப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலி தட் இஸ் அங்கே வந்து ஒரு பிரின்ஸ் இருக்கார். இதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கேட்கறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வினோதமாக இருக்கு இல்லையா. ஸோ உடனே அவரை வர சொல்லுங்க, எங்கே அவர் செய்கிறாரான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து ஆக்சுவலி அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் ப்ளம் ட்ரீஸ், செரி ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அவர் அதே மாதிரி அந்த ஆஷஸ் போட்ட உடனே அதில் எல்லா ஃபுட்ஸும் எல்லாமே வரதை வந்து பார்க்க முடியுது. ஸோ the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing. உடனே சந்தோஷப்பட்டு அந்த பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற நிறைய பீசஸ் ஆஃப் சில்க், கிளாத் எல்லாமே வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணி இன்னும் நிறைய இதை கொடுத்து சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் தென் see here, as soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained and having put them in a basket, and big old man went out into the castle town and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flower. He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. இதெல்லாம் வந்து அந்த பக்கத்து வீட்டு நெய்பர் இருக்காங்களே, அவங்க கேள்விப்பட்டு உடனே அந்த மார்டர் பிளேஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற மற்ற ஆஷஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் எடுத்துக்கிட்டு திரும்ப அவங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்னாலேயும் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த பட்டு போன மரத்தில் வந்து திரும்ப உயிர் கொடுத்து கொண்டு வர முடியும் அப்படின்றாரு. அப்போ தெரிஞ்ச உடனே இதை கேள்விப்பட்ட உடனே அவருடைய பவரை எக்ஸிபிட் பண்ணிட்டா வர சொல்லுங்கன்னு அந்த பிரின்ஸ் வந்து சொல்லி அனுப்புகிறார். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அரண்மனைக்கு வந்து இந்த நெய்பர் அந்த கவர்டஸ் பேராசை பிடிச்சவர் இருக்கார் இல்லையா, அவர் போகிறாரு. பட் when he climbed up into the withered tree and began to scatter the ashes, not a bud of flower appeared, but the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. ஆனால் அந்த விதர்டு மரம் இலையெல்லாம் உதிர்ந்து போன அந்த மரத்தில் போய் ஆஷஸை போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து அதில் பூக்களோ இல்லை எதுவுமே வரலை, இலை எதுவும் வரலை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அந்த பிரின்ஸ்னுடைய கண்ணுலலாம் போகுது, ப்ளஸ் choking-னா மூச்சு திணறல் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து டோட்டலாக என்ன ஆகுது, அந்த கண்ணுக்கு போயிட்டு கண்ணே தெரியல, பிளைண்ட் மாதிரி அந்த இடத்துல ஆயிடுச்சு. அண்ட் மோரோவர் மூச்சு திணறல் வர ஆரம்பித்த உடனே when the prince's retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that he crawled off home in a very sorry plight. When he and his wife found what a trap they had fallen into, they scolded themselves. அப்போ அங்கே இருக்க பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு உடனே அந்த பிரின்ஸினுடைய ஆட்கள்லாம் வந்து இவரை பிடிச்சி நல்லா அடித்து உதைக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வராங்க. இப்போ அந்த ஓல்ட் கப்பல் அவரும் அவருடைய ஒய்ஃபும் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றது இப்போ தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு நடக்கிறத பார்த்துட்டு நம்ம உடனே பொறாமப்பட்டு நமக்கும் நடக்கணும்னு நினச்சா இதுதான் முடிவு. அதுதான் இங்கே நடந்திருக்கு அப்படின்றது தான். The good old man and woman, as soon as they heard of their neighbors' distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased to a goodly sum. இதெல்லாம் கேள்விப்பட்டு பக்கத்தில் அந்த இன்னொரு
நல்லவங்க நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே இறக்கப்பட்டு தனக்கு கிடைச்சதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க சந்தோஷமாக. ஸோ இப்போ வந்து என்னென்னா தட் இஸ் அந்த பிக் ஆல் பீப்புள் மெண்டர் தே வேஸ் அண்ட் லெட் குட் அண்ட் வர்ச்சஸ் லைஸ் எவர் ஆஃப்டர். அவங்க தப்பு அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு அமைய ஆரம்பிக்குது. ஸோ எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து பேராசைப்படக்கூடாது, நம்ம குயலாக வந்து நம்ம நடந்துக்கக்கூடாது. அப்படி நடந்துக்கிட்டால் நமக்கு தான் என்ன ஆகும், நெகட்டிவ் ஆகும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முறையை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக அவங்களுடைய வழிகளை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அந்த வீக்டு பீப்புள் கம்ப்ளீட்டாக வந்து எப்படி மாறிட்டாங்கன்னா ரொம்ப வர்ச்சியஸ், அதுலேருந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இன் கேஸ் இஃப் யூ கெட் எனி டவுட் மீன்ஸ் யூ ஜஸ்ட் கமெண்ட் in the box. I will clarify your doubt. Okay, and if you like this video, please share with your friends also and subscribe the channel kalviaruvi. Okay, இதில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் ப்ளஸ் வந்து கிராமர் பார்ட் எல்லாமே வந்து திரும்ப உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.